தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்காலத்தை கர்த்தர் பற்றி பேசி அதை வெளிப்படுத்தி மனம் திரும்புதலுக்கு நேராக அழைப்பது தான் தீர்க்கதரிசிகள். புரிஞ்சுக்கணும், எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது மட்டுமே தீர்க்க தரிசனம் கிடையாது. இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டம் போடுறாங்க, இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற தீர்க்க தரிசனம்லாம் என்ன, முன்னாடி போய் நிற்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரேயர் பண்ணி இன்னும் ஒரு 2 மாதத்தில் எல்லோ கார் உன் வீட்டு பக்கத்தில் வந்து நிற்க போகுது, இது பேர் தீர்க்க தரிசனம் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. இது தீர்க்க தரிசனம் கிடையாது. இதுக்கு பேர் என்னது, ஜோசியம் பார்க்குறது. இப்போ தீர்க்கதரிசின்னு சொல்லக்கூடாது, அவங்கள ஜோசியக்காரன்னு சொல்லணும். தீர்க்கதரிசிகள் இப்படி பண்ணலை பாருங்கள். தீர்க்க தரிசனங்கள் என்பது எதிர்காலத்தை கர்த்தர் என்னெல்லாம் செய்ய போகிறாரு ஜனங்களிடத்தில் அப்படின்னு சொல்லி, இஸ்ரவேலே கேளுங்க, மனம் திரும்புங்க, இயேசு கிட்ட வாங்க அப்படின்னு தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க பழைய ஏற்பாட்டில்.